அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இப்போ இந்த தொப்புள் தாயினுடைய தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து அதை இதை காய வச்சு அதை ஏதோ காயத்தில் போட்டு கட்டிடுவாங்க. இல்ல அந்த குழந்தையினுடைய தொப்புல வச்சு காஞ்ச தொப்புல வச்சு வாழைப்பழத்துல வச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓஹோ, அது எதுக்கா? அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு. பல வருஷமா குழந்தை இல்லை. இந்த காஞ்ச தொப்புள் இது விதை மாதிரி. இது இந்த காஞ்ச தொப்புள் வாழைப்பழத்தில் வச்சு அந்த குழந்தை இல்லாத பெண்ணை முழுங்கிட சொல்லுவாங்க. முழுங்கிட்டாக்கா அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க. ஏன்னா அது ஒரு விதை. அதே நேரத்தில் அந்த காஞ்ச தொப்புல ஒரு தாய் தூளை சொருவி அண்ணா கயிற்றில் கட்டிடுவாங்க. அது எதுக்குன்னா ஒரு பயம், பேய் பிசாசெல்லாம் வராது. இவனே இருக்கிறான், அதை பற்றி யோசிக்கல. ஆனால் அந்த தாயத்து குடலினுடைய ஒரு கருவோடு மாதிரி துண்டை எடுத்து தாயத்தில் சொன்னால் காற்று கருப்பு வராது. இது மனிதனுடைய நம்பிக்கை சாமி. அதை நம்ம குறை சொல்லவே வேணாம். அவங்க செய்கிறது செயல் செய்துன்னு நல்ல வழியில் போங்கோ. அதுதான் நான் சொல்லின்னு இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து ராமசாமி. சாமி, எனக்கு அகஸ்தியர் பாடலில் ஒரு சந்தேகம் இருக்குது சாமி. சீலம் உள்ள குலத்தியனே பரம யோகி அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் பாடல் ஒரு இது சொல்றாங்க. அப்போ சீலமுள்ள குலத்தியனே பரம யோகி அப்படின்னா என்ன? அவர் சீடம். அவரு அகத்தியரோட சீடம் புலத்தியர். சரி. புலஸ்தியர் பரம யோகின்னு சொல்றாரு. ஒரு குரு சீடனை அவ்வளவு உயர்த்தி பேசுறாரு. சீடனை உயர்த்தி பேசுறாரு. அதுதான் அந்த அடி. சீடனை உயர்த்தி பேசுறாரு. அதான் சராசரி சீடன் கிடையாதுப்பா. பரம யோகி. பரம யோகின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? சீடனை அவ்வளவு புகழ்ச்சியா சொல்றாரு. சரிங்க. புலஸ்தியனா புலஸ்தியர் சித்தர். இப்போ கோவிலில் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 11 கோபுரங்கள் கட்டுறாங்க சாமி. அந்த கோபுரங்களில் முதன்மையான கோபுரம் அப்படின்றதுக்கு ராஜ கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னிலை வைத்து சொல்கிறாங்க. முன்னிலை வைத்து இது ராஜ கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலை வைத்து அது வழியாக தான் எல்லாம் உள்ளே போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜகோபுரம் அப்படின்னா இவ்வளோ கோபுரங்களுக்கு சிறப்பு இல்லாத அந்த ஒரு கோபுரத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு அடையாளம் படுத்தணும் சாமி. ராஜகோபுரம்னா தனியா தெரியணும். இப்ப இந்த உடம்புக்கு ராஜகோபுரம் எது? நம்ம தலைதான். புரியுதா? அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே தான் இறைவனானவன் குடிக்கொண்டிருப்பார்.
அந்த எனர்ஜி எல்லாத்தையும் உள்ள வாங்கி அவர் வச்சிருப்பார். அங்க மேல எல்லாம் கலசம் வைக்கிறாங்களே, அதெல்லாம் மேல இருக்கிற அந்த ஆகாசத்துல இருக்கிற வெட்ட வெளியில இருக்கிற அந்த சக்தியை உள்ள வாங்கிக்கின்னு அதை கடந்து போகிற எல்லா உயிருக்கும் அந்த சக்தியை இறக்கி கொடுக்கும். அப்ப அந்த சக்தியை எந்த பொருள் உள்ள வாங்கினா நமக்கு கோபுரமா இருக்கிற இந்த தலை தான் அது உள்ள வாங்கி கொடுக்கும். வேற எந்த பொருளும் ரிசீவ் பண்ணாது. சரிங்க. நாம ஒரு கோபுரத்து வழியா உள்ள போறோம். இப்போ நமக்கு வாசலுக்கு ஒரு வீடுனா வாசப்படி இருக்கும். வாசப்படியில நிக்காத பண்ணுவாங்க. ஏன் நிக்க வேணான்னுவாங்க? வாசலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, உன் தலையில ஒரு எனர்ஜி இருக்குது. இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று உறைஞ்சின்னா சில விஷயங்கள் மாறுபடும். அதனால வாசப்படி நிக்காத, வாசப்படியை விட்டு வெளியே வா அப்படின்வாங்க. அது என்ன பண்றாங்க, இப்போ ஐதீகமா மாத்திட்டாங்க. எதனா பொருள் கொடுக்கும்போது கூட வாசப்படி வச்சு நின்று கொடுக்காத, ஒன்று இந்த பக்கம் வா இல்லை அந்த பக்கம் வான்றாங்க. அது அதுக்காக சொன்ன விஷயங்கள் இல்லை. இந்த எனர்ஜியை எந்த ஒரு தலமும் இழுத்து கொடுக்கும். இப்போ குணங்குடி மஸ்தான் கோயில் போனோம்னு வச்சுங்களேன், 1000 சமாதிகள் போகலாம். ஆனால் குணங்குடி மஸ்தான் சமாதிக்கு போனோம்னு சொன்னால் அங்கே போனாலே இந்த உச்சியானது பயங்கரமாக வேலை செய்யும். காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே போய் எங்கே போய் உக்காந்தாலும் ஒரு இடுக்கமான ஒரு இடம் இருக்கும். அந்த வீடே எப்படி இருக்குன்னா, அந்த இடமே எப்படி இருக்குன்னா ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். அங்கே ஏதோ பெரிய ஆடம்பரமான இருக்காது. ஆனால் ஒரு குகை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன இடத்துல போய் உக்காஞ்ச உடனே அந்த இறைவனோட கருணை, அந்த மகனோட கருணை நமக்குள்ளே இறங்குறது அப்படியே நம்ம உணரலாம். அதிலே உணரலாம். அவ்வளோ பெரிய எனர்ஜி. ஏன்னா நாம கூட ஐயாவுக்கு ஒரு கோயில் கட்டணும். நம்ம ஆசிரமத்தில் என்ன நினச்சோம்னா, ஈஷால இருக்குதுல்ல சிவனோட வடிவம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஐயாவோட தலை இருக்கணும். அந்த தலைக்கு கீழே இருக்கிற இந்த மார்பு பகுதியில் ஒரு குகையா இருக்கணும். ஒரு குகை மாதிரி இருந்துக்கின்னு அதில் ஒரு 50 பேர் சேர்ந்து பாடம் பண்ணணும். அதில் நிமிந்தெல்லாம் வர முடியாது, குனிஞ்சிக்கினே தான் போகணும், குனிஞ்சிக்கிட்டே தான் வரணும். அப்போ உக்காந்தோம்னா அங்கே மேலே இருக்கிற இடத்துல இந்த வைப்ரேஷன் பட்டு திரும்ப நமக்குள்ளே உள்ள வரணும். இப்படியெல்லாம் நம்ம சீடர்களுக்கு பண்ணணும். ஏன்னா இந்த ருசியை அவங்க உணர்ந்துட்டாங்க சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வேற எதையுமே பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க இவ்வளோ பாடுபட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த ஒரு இன்பத்தை அவங்க அனுபவிக்கணும் தான். இந்த இன்பத்தை ஒரு இடத்த, ஐயாவோட இடத்த தவிர வேற எங்கேயுமே அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அப்போ அந்த தேடி வரக்கூடிய இடத்துல அவங்க தேடி வர வேண்டிய அந்த விஷயத்தை நம்மளால கொடுக்க முடிஞ்சா அதை விட பாக்கியம் நமக்கு என்ன இருக்குது? அவங்க இன்பத்தை அடைஞ்சா அந்த இன்பத்தை நாமளே அடைஞ்சதுக்கு சமம். புரியுதா? இது எல்லாமே இன்னைக்கு கை கூடாம போகலாம், அடுத்த குரு பூஜைக்குள்ள அது நிச்சயம் கைவசப்படும். புரியுதுங்களா? நாம குகையை தேடியே மலைக்கெல்லாம் போக வேணாம். ஐயாவோட இருப்பிடமே ஒரு நாள் குகையா மாறி அந்த குகைக்குள்ள நாம எல்லாம் தவம் பண்ணுவோம். மகங்கள் ஞானிகள் எந்த சக்தியை கிரகிச்சாங்களோ அந்த சக்தி கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்காக பாடுபட நாங்க தயாரா இருக்கோம். அப்புறம் வந்து சாமி, நம்ம ஐயாவுடைய போற்றையில் வந்துட்டு சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா சொல்லியிருக்காரு. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம்? அறிவும் ஞானமும். இப்போ நமக்கு அறிவு இருக்குது, இந்த அறிவை கொண்டு எதை அடைய போறோம்? இப்ப நிறைய பேர் என்ன பண்ண பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துறாங்க. இதுல ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு அப்படின்னு. இப்போ யாராவது வேலை தருவாங்க? நிறைய பைசா கூட உதவாது. அப்போ நாம ஒரு விஷயத்த பண்றோம், நம்ம அறிவை கொண்டு ஒரு விஷயத்தை சாதிக்கிறோம். சாதிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சாமி? நமக்கு அதுல ஒரு ஞானம் என்ற ஒரு பொருள் கிடைக்கும். அது பேர் தான் சித்து. சித்து. இந்த சத்தான அறிவை கொண்டு சித்தான ஞானத்தை நாம அடைஞ்சிட்டால் சச்சிதானந்தமா எப்பவுமே இருக்கலாம். அதுதான் ஐயா சமாதியில சச்சிதானமா உட்காந்துருக்காரு. நமக்கும் நாளைக்கு அந்த நிலை அமையணும்னா இந்த அறிவை கொண்டு ஞானம் என்ற ஒரு பொருளை நமக்குள்ள உள்ள வாங்கி தக்க வச்சுக்க ஒரு பக்குவமான ஒரு மனமா இந்த மனம் இருக்கணும். புரியுதா? அதை அறிய வைக்கிறதுக்கு தான் இந்த கலையை ஐயா கொடுத்துருக்கிறார்.